ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழக்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம். தனுர் மாசத்துல திருப்பாவைக்கான விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். நேற்று வரையும் 19 பாசுரம் பார்த்துட்டோம். இன்னைக்கு 20வது பாசுரம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 பாசுரங்களாகவும் பிரிச்சு ஒரு நாடகமா ஒரு என்ன சொல்றது ஒரு காவியமா ஒரு சினிமாட்டிக்கா ஒரு நாடகமா நம்ம சொல்லிட்டு வரலாம். அந்த 2 5 சேர்த்தினா ஒரு 10. ஸோ ஒரு 10க்கு நம்ம ஒரு பலவிதமான அர்த்தங்களையும் பலவிதமான காட்சிகளையும் நாடகத்துல நம்ம அரங்கேற்றலாம். இன்னைக்கு நம்ம அடுத்த 10வதுல 20வது பாசுரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த 10 பாசுரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி ஒருத்தரையா எழுப்பினா அந்த எழுப்புறதுனால என்லைட்மெண்ட் என்ன, இந்த லௌகிக வாழ்க்கையில நமக்கு எப்படிலாம் கனெக்ட் பண்ணிக்க முடியறதுன்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 20வது பாசுரத்தை நான் கண்ணனையும் நப்பின்னை பிராட்டியும் திரும்பியும் எழுப்புறா. என்ன சொல்லி எழுப்புறான்றத நம்ம பாசுரத்தை அனுபவிப்போம், சேவிப்போம். 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இமலா துயிலழாய் செப்பு அன்ன மென்முளை செவ்வாய் திருமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீர் ஆரட்டையிலோர் எம்பாவாய் அப்படின்னு 33 அமரர்க்கு முன் சென்று அப்படின்னா 33 வகையான தேவர்களுக்கு ஆபத்து வரும் முன்னரே சென்று அவர்களின் நடுக்கத்தை போக்கும் மிடுக்கை உடையவனே எழுந்திரு அப்படின்றா. அண்டியவரை காப்பவனே வல்லமை உடையவனே பகைவர்களுக்கும் பயத்தை கொடுக்கும் பரிசுத்தமானவனே நீ எழுந்திரு. பொற்கலசம் போன்ற மென்மையான மார்பு சிவந்த வாய் சிறுத்த இடையை உடைய குணபூர்ணையே திருமகளாகவே இருப்பவளே நப்பின்னையே நீ எழுந்திரு. விசிறியும் கண்ணாடியும் கொடுத்து உன் மணாளனை கண்ணனை எங்களுக்கு கொடுத்து உடனே எங்களை நீராட்டு அப்படின்னு சொல்ற.
அதாவது நப்பிண்ணை வந்து எப்படி இருக்கான்னு அவரோட அழகை வந்து வர்ணிச்சா. அப்புறம் நப்பிண்ணையோட அழகுல மயங்கி கண்ணபிரான் வந்து எப்படி தூங்கிட்டு இருக்கான். நப்பிண்ணை வந்து அவளுக்கே குணமே இல்லாத, அந்த மாதிரியான ஒரு குணநலன்களே இல்லாதவளும் மரகதத்துல மரகந்தம் சாப்பிட்டு தேன் வந்து எப்படி தேனை சாப்பிட்டு அந்த தேன் வண்டு எப்படி மயங்கி இருக்குமோ அதே போல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மயங்கி இருக்கிறீர்களே, நீங்கள் எழுந்து வாருங்கள், கதவை திறங்கள் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. நப்பிண்ணையோடைய இதையும் வந்து அவர் வந்து சொல்றா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, லௌகீக வாழ்க்கையில கணவனும் மனைவியுமாக அந்த சம்சாரம் அப்படின்ற ஒரு பந்தத்துல வந்து மயங்கி போய் இருக்கின்றோம். இந்த மாதிரி நம்ம மயங்கி அஞ்ஞானமான பாசங்களை வைத்து கொண்டிருப்பதனால தான் நமக்கு என்ன வருது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வருது. இந்த பாசுரத்தின் மூலியமா நமக்கு என்ன தெளிவுபடுத்துறா அப்படின்னா, லௌகீக வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், கணவன் மனைவி, இந்த மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரி சம்சார சாகியத்துல நம்ம வந்து கண்ணை மூடிக்கொண்டு இந்த மாதிரி லௌகீக பந்தத்துல மயங்கி போய் விழுந்து இருக்கும். எப்படி அந்த வண்டுகள் வந்து தேனையை சாப்பிட்டுட்டு மயங்கி போய் விழுந்து கிடக்கிறதோ அதே போல் நம்ம லௌகீகத்துல சம்சார பந்தத்துல வந்து மயங்கி போய் விழுந்து கிடக்கிறோம். இந்த மயக்கம் தெளிந்து அகக்கண்ணை திறந்து மனதை திறந்து செவியை திறந்து ஆறாம் அறிவோடு நம்ம வந்து நோக்கினோம் என்றால் இந்த மாதிரியான அல்பமான சிற்றின்பத்திற்கு ஆளாகாமல் பேரின்பமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப திறமையாகவும் நம்ம வந்து வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதான ஒரு அர்த்தமும் நம்ம வந்து இங்க எடுத்துக்கலாம். அதாவது கணவன் மனைவியும் அந்த வண்டுகள் வந்து எப்படி மரகந்தத்தை சாப்பிட்டு மயங்கி போய் இருக்கின்றதோ அதே போல் லௌகீக வாழ்க்கையில நம்ம இருக்கோம். அதுக்கான உதாரணம் தான் இங்க வந்து கண்ணனும் நப்பிண்ணையும் மயக்கத்துல இருக்கா அப்படின்றத வந்து நமக்கு காட்டி கொடுத்துருக்கா. நம்ம எப்பவும் ஒன்று விஷயங்கள் வந்து அடிஷ்னலா தெரிஞ்சுட்டு வரும். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, வடபத்திர சாயி அப்படின்னு சன்னதியில வந்து பகற்பத்து உற்சவம் நடைபெறும் போது கேரளத்து தேசத்து கட்டடக்கடையில் அமைந்துள்ள மண்டபத்தின் பெயர் வந்து கோபால விலாசம் அப்படின்னு பேரு. அதுல தற்போது உள்ள திருவாடிப்புறத்து தேருக்கு முந்தைய திருவாடிப்புறத்து தேரிலிருந்து சிற்பங்களை எடுத்து பொருத்தியுள்ளனர். இதில் ராமாயண தசாவதார சிற்பங்கள், ஆண்டாள் ஸ்ரீரங்கத்திற்கு பல்லக்கில் சென்ற காட்சி என பல அரிய வகை சிற்பங்களை பார்க்கலாம். இச்சிற்பங்கள் சிறிய கோயில் வடிவில் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் உற்று கவனித்தால் நம் கை ரேகைகள் போல தனித்துவமாக இருப்பது இதனுடைய சிறப்பு. இங்க இருக்கிற சில சொல்களுக்கான அர்த்தங்கள் என்னன்னா, கப்பம் அப்படின்னா கம்பம் அப்படின்னு அர்த்தம், நடுக்கம் அப்படின்னா செப்பம் அப்படின்னு அர்த்தம், செம்மை அப்படின்னா கப்பம் அப்படின்னா கம்பம், நடுக்கம் அப்படின்னா செப்பம், செம்மை அப்படின்னு அர்த்தம், விம்மலன் அப்படின்னா அப்பழுக்கற்றவன் அப்படின்னு அர்த்தம், செப்பெண்ண அப்படின்னா பொன் போன்ற, மருங்கு அப்படின்னா இடை, திரு அப்படின்னா திருமகள், உக்கம் அப்படின்னா விசிறி, தட்டொளி அப்படின்னா முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காலங்காலத்தால பெருமாளை வந்து விஸ்வரூபத்துல போய் எழுப்பும் போது கண்ணாடி காட்டி தான் எழுப்புவா. கண்ணாடி, சீப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மங்களகரமான விஷயங்கள். அதனாலதான் நம்ம வந்து சாதாரணமா தாம்பூலம் கொடுக்கும்போது கண்ணாடி, வளையல், சீப்பு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கொடுக்குறோம். பெருமாளை எழுப்பும் போது மங்களகரமா எழுப்பும் போது கண்ணாடியை காட்டி தான் நம்ம வந்து பெருமாளை வந்து எழுப்புவோம். அதனாலதான் நம்மளும் கூட கார்த்தால எழுந்த உடனேவும் கண்ணாடி முன்னாடி போய் கண்ணை திறக்கணும், நம்மை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்கு. இந்த ஐதீகத்துக்கான பொருள் என்ன அப்படின்றதையும் இன்னைக்கு நாம வந்து இந்த பாசத்தின் மூலியமா அறிந்து கொண்டோம். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க, தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.